தொலைபேசியின் பொறுத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹனி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. பவி வந்து போகாத என் கூட இரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஹனி வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற அந்த ட்ராவல் கேப்பில் இவங்க 2 பேர் ஃபோன் பேசிகிட்டே போவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களும் அந்த ஒரு ஹாப்பி மூடில் ரொம்ப ஜாலியாக அந்த ரூமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இத்தனை நாள் அவங்களுக்கு அந்த ரூமாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சொர்க்கம் மாதிரி அவங்களோட மனசுக்கு கண்ணுக்கு அந்த சொர்க்கத்தில் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த அவங்க ரூமே சொர்க்கமாக தெரியும். அந்த ஒரு ஃபீலில் அவங்க செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு 4 ஈவினிங் போல் கால் வரும். கால் பண்ணி சும்மா எப்படியெல்லாம் கழுவி ஊற்ற முடியுமோ அப்படியெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. வேறு யாரும் இல்லை, ஆஃபீஸ் குயின் கல்யாண்டி 2 நாள் லீவ் போட்ட அறிவில்லையா? நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே உனக்கு ஞாபகம் இல்லையா? எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படியெல்லாம் திட்டுவாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன், பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. நீ ஆஃபீஸ்க்கு வந்து கிழிச்சதானே போதும், உன் டோரை ஓப்பன் பண்ண, நான் உன் வாசல்கிட்ட தான் நிற்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எது, இங்கேயே வந்துட்டியா? ஆமாம், உன்னை ஃபோன்லலாம் திட்டினா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. உன்னை வந்து நேரில் 4 சாத்தினா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன். மரியாதையே கதவை தரேன் அப்படி சொல்லுவாங்க. ஐயோ, என்ன ஆட்டா காலியத்தா வந்திருக்கு போலையே, இந்த வேகத்தில் வந்தானா கதவை திறந்தாலும் நாம் எனக்கு காலி தான். இவளை எப்படி சமாதானம் பண்ணுதுன்னு யோசிப்பாங்க. நீ உள்ளதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், மரியாதையே கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுவேன். டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு அறை வாங்குவாங்க. வாங்கிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 நாளாக கண்டுக்கவே இல்லை, வரதானே செய்யும். ஸோ ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டு, என்னங்க மேடம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹனி வந்ததும் எங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட், ஹனி வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணதே நாங்கள் 2 பேர் இருந்தா அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், அப்புறம் எப்படி அவளுக்கு ஒரு ரூம் சாவி எல்லாமே கிடச்சிச்சு? உன்னை நான் ரூமில் விட்டுட்டு போகும்போது நான் உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கும். ஆனால் அது ஏன் எதுக்குனாலும் யோசிக்க மாட்டேன், அப்படி தானே? அது வந்து ஹனியை பார்த்ததில் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா மட்டும் உனக்கு என் ஞாபகம் இருக்குமா? சரி, 2 நாளாக நீ ஒன்றும் வரல, இன்றைக்கி மட்டும் ஏன் வந்த? அது இப்போ மட்டும் ஏன் வந்த? ஏன்னா ஹனி உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரியும், அதனால் வந்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? அவள் தான் இன்டிமேஷன் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே தெரியாமல் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாரு. 3 பேரும் எனக்கு நீ அவ்வளோ இன்ட்ரோ கொடுத்துட்ட. ஸோ நாங்கள் அப்பப்போ பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு அவன் என்கிட்ட கேட்டிருந்தா. ஸோ அந்த சர்ப்ரைஸ் பிளான் தான் இது. ஆமாம், 2 நாளாக எப்படி இருந்தீங்க 2 பேர்? ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களான்னு கேட்பாங்க. வாய் மூடு அப்படிம்பாங்க. இல்லையே, உன் ஃபேஸ் நார்மல் நாள் விட ரொம்ப பிரைட்டாக இருக்குது, சம்திங் இஸ் ராங். என்ன நடந்துச்சு, மரியாதையாக என்கிட்ட சொல்லு அப்படிம்பாங்க. என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பொத்திக்கிட்டு உள்ளவா அப்படிம்பாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே வாசல்கிட்டே நடந்துட்டு, ஆனால் இருந்தாலும் நீ இப்படி இருக்கக்கூடாது பவி, நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு தேங்க் கூட சொல்லுவேண்ணா. 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஃபோன் கால், நீ எப்படி இருக்க, ஆஃபீஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் இருக்கா இல்லையா, உயிரோடு இருக்கனா இல்லைனாலும் நீ தெரிஞ்சுக்கிட்டியா? அது கூட இல்லை. 2 நாளும் உலகத்தையே மறந்து இந்த ரூமுக்குள்ளேயே 2 பேரும் வாழ்ந்துருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது பவி அசடு வலிவாங்க அவங்க குயின்கிட்ட. ஐயோ, அசடு வலியாத, கன்றாவியாக இருக்குது, பார்க்கவே சகிக்கலை அப்படிம்பாங்க. கம்மனி இரு, ஆனால் உண்மையை சொல்லணும்னா தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதான் தெரியுது, நீ வலியிற அசட்டிலே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அசட்டு வடையாதான்னு சொல்லுவாங்களா, அது அந்த மீனிங். இது நாட் அட் ஆல் அசட், இதில் இது வேறு, அசட்டு வடையாத அப்படின்னு சொல்லுவாங்களே. கரெக்டாக சொல்லணும்னு தெரியல, நான் அப்படி தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அசட்டு வலியாத, ஓகே, இது பெட்டராக இருக்குது. ரொம்ப அவங்க ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க சகிக்கலை அந்த மாதிரி. அதான் உன் ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியுது அப்படி சொல்லுவாங்க.
அப்புறம் எங்கே இவ்வளோ சீக்கிரத்துக்கே அமுச்சு விட்டேன், இன்னும் 2 நாள் வச்சிட்ருக்கலாம்ல இங்கேயே ஒரு ரூம்லேயே அப்படி சொல்லுவாங்க. நானும் 2 நாள் இல்லை, பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கதா சொன்னேன். அவள் தான் இல்லை, இன்னும் டைம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படி அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி உனக்கெல்லாம் அம்மா இல்லையா, உனக்கெல்லாம் அப்பா இல்லையா, அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் கண்டுக்கலாம், என் அம்மா தானே, என் அம்மா எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியலடி, பட் எல்லோரும் இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல, பார்த்துக்கோ பவி அப்படின்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் வரி, எனக்கு தெரியும் என் அம்மா பற்றி, என் அம்மா எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவள் சைடு இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும், வித்தவுட் ஸ்ட்ராங் நான் அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னும் உங்கள் 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் வரலையா? ஆச்சே, எங்கள் 2 பேருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நல்ல பாண்டிங் வந்துருச்சு, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட இருக்குது. அது என்ன நல்ல ரிலேஷன்ஷிப்? நல்ல ரிலேஷன்ஷிப்னா நல்ல ரிலேஷன்ஷிப், இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா? சிச்சே அப்படி இல்லை, இருந்துச்சு, பட் இது இப்போவும் நல்லா டைட்டாக எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு இறுக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே எனக்கு புரியலையே. என்ன புரியல உனக்கு? நாங்கள் 2 பேரும் இந்த 2 நாள் நிறைய பேசணும், நிறைய பகிர்ந்துக்கிட்டோம், அதனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, புரிதல் இருக்குது. அதனால் நான் சொன்னேன் எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப டைட்டாக, அது என்னது காந்தகம் மாதிரி காந்தகம் மாதிரி 2 பேரும் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நங்கூர மாதிரி நல்லா ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 பேருதும் பொருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ நடந்திருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, நான் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எங்கே கேட்க போகிறேன் அப்படிம்பாங்க. நான் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவளும் இதே தான் சொல்லுவா. என்னது? இல்லை அவளும் இதே தான் சொல்லுவா, இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லுவா அப்படிம்பாங்க. அப்போ உண்மையாக 2 பேரும் சொல்ல மாட்டீங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லடி, இருந்தால் தானே சொல்ல முடியும். சார் அதெல்லாம் விட வந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, 2 நாளாச்சே, நீ அவளை ஏதாவது பண்ணிட்டியா, அவள் உன்னை ஏதாவது பண்ணிட்டாளான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சாமி எவ்வளோ பெரிய பாசம், ரொம்ப பாசம் தாண்டி அப்படிம்பாங்க. சரி இருக்கட்டும், சாப்பிட்டியா, நம்ம எல்லாம் வெளில போகலாமான்பாங்க. இல்லை நான் எங்கேயும் வரதா இல்லை, நான் ஹாப்பி மூடில் இருக்கேன், ஸோ ஃபுல் ரெஸ்ட், அதுவும் இந்த ரூம்லேயே தான் நான் இருக்க போகிறேன், நீ இடத்த காலி பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஏண்டி இவ்வளோ ஹனி இருந்தால் அதனால நான் வரல, இப்போ தான் யாரும் இல்லைல்ல, என்னையே போன்னு துரத்துற அப்படிப்பாங்க. சொல்கிறத மட்டும் செய், நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, அதுவும் டைம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஹனி கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் குசும்பு தாங்க முடியலப்பா அப்படிம்பாங்க. இருக்கட்டும், நீ ரொம்ப பண்ணாத, நீ ஃபஸ்ட்டு இடத்துக்கு காலி பண்ணுறியா அப்படிம்பாங்க. சரிம்மா பண்ணுறேன், இரு, வாழ்ந்துட்டு போ, நல்லா இருந்துட்டு போ, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் அந்த சொர்க்கத்தில் ஹாப்பியாக ரிலாக்ஸ் ஆவாங்க. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ஹனி வந்து கால் பண்ணுவாங்க, 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியே ஆல்மோஸ்ட் 1 வீக் போயிடும். நம்ம 1 வீக் ஓட்டிடலாம், அதில் நடக்கிறது கம்ப்ளீஷன்லாம் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ 1 வீக் முடிஞ்சிடும். 1 வீக்குக்கு அப்புறம் அவங்க தான் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இவங்க வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹனி வந்து பவிக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, நான் இன்றைக்கி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓ நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், ஆனால் இப்போயே மணி 9 ஆக போகுது, நீ இப்போ வந்து அப்போ உடனே கிளம்பிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல, நீ நாளைக்கு வா, இல்லைன்னா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நான் பவி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், வீக்லி ஒன்ஸ் நான் உன்னை பார்ப்பேன்னு, ஸோ நான் வருவேன், உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்னால் முடியவே முடியாது, நீ 1 டே இருந்துட்டு தான் போகணும் அப்படி சொல்லுவாங்க. பவி இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ள டீலிங் கிடையாது, நான் வீக்லி உன்னை பார்க்குறது மட்டும்தான் டீலிங் அப்படி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, என் கூட நீ 1 டே இருக்கணும், அதான் டீல். நான் என்ன சொன்னேன், மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போ, இல்லைனா நைட்டு வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போ. இதெல்லாம் என்னால் முடியாது, ஒன்று மார்னிங் வா, இல்லைன்னா இப்போ வந்துட்டு நீ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் போ, எப்படி உனக்கு ஓகேன்னு தோணுதோ அப்படி பண்ணு. பவி நீ இப்படியெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு ஹனி, நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, நீ என் கூட 1 டே இருக்கணும், அவ்வளோதான். 1 டேனா 24 மணி நேரம் தான் 1 டே,
உன்னை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம், 10 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் ஒன் டே கிடையாது. புரியுதா? 24 மணி நேரம் நீ என் கூட தான் இருக்கணும். ஒரு நாள் இரு, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு வீக்லி ஒன்ஸ், ஒன் டே 24 ஹவர்ஸ் நீ எனக்கு தான். ஆமாம், இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் உனக்கு கிடையவே கிடையாது. கனவுல கூட நினைக்காத. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. ஸோ ஒன் டே என் கூட நீ இருந்ததா அப்படிங்க. ஐயோ பவி, என்னால் முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. அது ஏன் ப்ராப்ளம் இல்லை, அப்போது ஏன் ப்ராப்ளம்னு சொல்கிறியா? ஏய் வெயிட், சண்டை வேணாம், எனக்கு தெரியாது, யூ வில் ட்ரை, வா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். வைலண்ட்டாக உங்ககிட்ட இறங்குனா வேலை ஆக மாட்டேங்குது, அதான் சைலண்ட்டாக இறங்கிட்டேன். ப்ளீஸ் டி வந்துடுடி, சொல்லலாம் இல்லை, தங்கம் இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, ஒரே ஒரு நாள் ப்ளீஸ் டி அனி, ப்ளீஸ் அனி, ஒரே ஒரு நாள் அனி, ப்ளீஸ் அனி அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க பவி. கெஞ்ச ஆரம்பித்தா அவங்க ஊறிடுவாங்க. சரி கெஞ்சாத, இப்படி கெஞ்சி ஆளை கவுத்திடுற, நான் என்ன பண்ணுறது தெரியல, நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. வாட தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நல்லா தானே இருக்கேன், அப்போ நான் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கிளம்புறேன். ஏய் என்னம்மா அதுக்குள்ளே மனசு மாறல? சரி நான் எதுவும் சொல்ல, ப்ளீஸ் ஒன் டே, ஒரே ஒரு நாள் என் கூட வந்துடுறேன். அண்டு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டியா அப்படிம்பாங்க. இல்லை ஞாபகம் இருக்குது, ஏன் அந்த சர்ப்ரைஸ்க்கு ஒன் டே இருந்தால் தான் போது தெரியுமா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சொல்ல மாட்டியா அப்படி சொல்லுவாங்க. இந்த சர்ப்ரைஸு வேறு, ஸோ நீ வா என் கூட ஒன் டே இது, நான் உனக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது சொல்கிறேன் அண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்னத்தை சர்ப்ரைஸ் வச்சு என்ன பண்ணுறானே தெரியல, நீ ஈஸியாக சொல்லிட்ட, நான் எப்படி இங்கே பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியல பவி, ஏன் என் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லுவாங்க. அண்ணி ப்ளீஸ் என் சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஏன் வாரம் ஃபுல்லாக தனியாக இருக்கேன், ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்க மாட்டியா நீ? ஒரே ஒரு நாள் தானே கேட்டேன், நீயே தானே சொன்ன எப்படியாவது ஒரு நாள் வந்து என் கூட இருக்கு, நீ இப்போ என்னடா வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுவாங்க. நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அதுக்கு மேலே வரல. ஓகே, ஸோ அப்போ சரி நடிக்காத, நான் வரேன். ஏய் நான் நடிக்கலடி, உண்மையிலுமே ஃபீல் பண்ணுறேன்டி, என்னால் ஒன்று பார்க்காம இருக்க முடியலடி, அது ஏன்னே உனக்கு புரியல அப்படிம்பாங்க பவி. உடனே சரிடா நான் வரேன், எனக்கு புரியுது, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இந்த வீக் 1 வீக் 8 நாள் தான் 1 வீக், ஓகேவா? அதையும் குறைக்காத, நான் 2 டேஸ் அங்கே இருந்துட்டு வந்தேன், இன்னோட 6 டேஸ் ஆகுது, நான் வரேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. நீ சொன்னால் செஞ்சுடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம், நீ டேக் யூர் ஓன் டைம், ஆனால் கண்டிப்பாக வந்துடு ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம், ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுற, எப்படி போகுது, என்ன எவ்வளோ மிஸ் பண்ண, நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்ண, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது எந்த மாதிரி எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, வேணும்னு நான் போய் அன்னைக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், அவங்க எங்கே இருப்பாங்கன்னா எனக்கும் தெரியாது, ஓகேவா? ஜஸ்ட் சின்னதாக ஒரு ஜோக், முடிஞ்சால் சிரிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டேயும் வந்துடும், ஹனி வர டேயும் வந்துடும், விடிஞ்சால் அவங்க வர மாதிரி. ஆனால் அவங்க அன்றைக்கி நைட்டே வந்துடுவாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. வந்ததுக்கப்புறம் பவி இருந்துக்கிட்டு, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னால் இன்றைக்கே வந்துட்டேன், உனக்கு இப்போ நான் வந்தது பிரச்சனையா இல்லை நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் உன் ஆசையா அப்படின்னு கேட்பாங்க. நீ இப்போ வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஸோ நீ வந்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டபுள் ட்ரிபிள் ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பவி. அதை தெரியுமே, நல்லா ஓகே தான் உனக்கு, சரி உள்ளே வரட்டா, இங்கே நிற்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. வா ஆல்வேஸ் வெல்கம், இது நம்மளுடைய பணம், இங்கே உனக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்குது, நீ எப்போ வேணாலும் வரலாம், அது எனக்கு தெரியும், நீ வளன்னு பேசாத, சரி எங்கே என்னோடய சர்ப்ரைஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. என்ன வந்ததும் வராதமா சர்ப்ரைஸ் கேட்குற, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் டைமு அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான வேலை இருக்கும்போது நீ வந்ததுமே ஏன் அதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. நோ, நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஒன் டே உன் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்,
அதை விட்டுட்டு நீ என்ன டைரெக்டாக உன்னோட பார்வையே சரியில்லையே அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நீ மார்னிங் வந்திருந்தா மேபி நீ சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், நிறைய பேசியிருப்பேன், சர்ப்ரைஸ் கூட ரெடி பண்ணியிருப்பேன். பட் நீ வந்ததோ இந்த நேரத்துக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்ன பேச முடியுமோ அது தானே பேச முடியும். அண்டு எனக்கு அதுதான் பேசணும்னு தோணுது. எனக்கு என்ன பேசணும்னு தோணுது நான் அதுதானே பேச முடியும். ஸோ நான் பேச ரெடி, நீ ரெடியா அப்படிம்பாங்க. நோ. இப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு நோ சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. கணத்தில் போட்டுக்கோ, யோசிச்சு நீ தானம்மா அப்புறமா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக அவங்க பக்கத்துக்கு வருவாங்க. பவி நோ, அனி நோ. அவங்க வேணாங்கிறனோ, இவங்க வேணுங்கிறனோ. அதாவது அவங்கள நோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், அண்டு இவங்க நான் பேக் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் நோ சொல்லுவாங்க. பவி மகன் சொல்லுவாங்க, ஹனி நோ அப்படிம்பாங்க. பவி ஹனி சொல்லுவாங்க, பவி சொன்னால் கேளு நோ அப்படிம்பாங்க. நானும் நோ தான். ஸோ சைலண்ட்டாக சரண்டர் ஆகிடு, அதுதான் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பவி. நோ பவி சொன்னால் கேளு, நீ இப்படி பண்ண நெக்ஸ்ட் வீக் நான் வரமாட்டேன். என்னை இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ, பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னடி இப்படி ஏன்டி என்னை கெஞ்ச விடுற, இது உனக்கே நியாயமா? நான் பாவம் இல்லையா? என்னை இப்படி கெஞ்ச விடுறதுல உனக்கு என்னடி அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போது நீ கெஞ்சவும் வேணாம், கொஞ்சமும் வேணாம், நகரு அப்படின்ட்டு அவளை தள்ளி விட்டு உள்ளே போயிட்டு உக்காந்துருவாங்க. இவங்களும் நமக்கு நடந்தது அவ்வளோதான், நமக்கு கிடைச்சது அவ்வளோதான், வீடுக்கு மேட்சும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ வச்சுட்டு நான் எப்படி தான் என் வண்டியை ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க புலம்பிட்டு போவாங்க. பக்கத்துலேயே போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்ல அப்படிம்பாங்க. என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி நார்மல் டாக் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பவி ஃபுல் மூடில் இருப்பாங்க போல். அவங்க பேசுகிறதே காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க கையை பிடிச்சி அந்த விரல் இருக்கும் இல்லையா, அந்த விரலுக்கு நடுவில் கேப் இருக்குங்க, அந்த கேப்பில் கையை விட்டு விளையாடுறது, அவங்க ஷோல்டரில் சாஞ்சிக்கிறது, அவங்க காதை நோண்டுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காதில் ஊதுற மீன்ஸ் நாட்டால் காற்று ஊதுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, கழுத்துக்கிட்ட ஊதுறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்களோட பேக் சைடு முதுகு இருக்கும் இல்லையா, அந்த முதுகில் கோலம் போடுறது, எல்லா சேட்டையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சேட்டையை பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க மாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை காதிலே வாங்காமல் அதை மாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஹனிக்கோ பவி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிம்பாங்க. நான் கேட்டுட்ருக்கேன், நீ சொன்னதெல்லாம் நான் அழகாக அமைதியாக எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக நீ சொல்கிறத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்க அப்படி சொல்லுவாங்க பவி. நீ கேட்டுட்ருக்க, இப்போ நான் என்ன சொன்ன சொல்லு. அச்சோ மறந்துட்டேம்மா அப்படிம்பாங்க. பவி நீ விளையாடாத, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லுங்கள். நானும் சீரியஸாக தான் என் வேலையில் கவனமாக இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. டேய் நீ சரியில்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பவி இவ்வளோ தூரம் வந்துட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க, சரி இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிம்பாங்க. கையை கட்டு அப்படிவாங்க. கையை கட்டுறதா? நான் சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கேன், என்னோடய வேலையே என் கையில் தான் இருக்குது, அதனால் கைக்கு மட்டும் வேலை போயிட்டுருக்கட்டும், நீ வேணுமா சொல்லு, நான் வேணுமா கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ கையை கட்டு அப்படிம்பாங்க. ஒரு சரி அப்படின்ட்டு கையை கட்டுவாங்க. கையை கட்டினதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருப்பாங்கன்னா அவங்க கண்ணால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணெல்லாம் பல கோடி விதத்தில் பேசுவேன். ஸோ அவங்க கண்ணை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஹனினால். ஓகே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், இங்கே பார்த்து நீ கை கட்ட சொன்னால் நான் கை கட்டிட்டேன், நீ சொல்கிறத நான் கவனமாக கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீ தான் என் ஃபேஸை பார்க்காம அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்ருக்க அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா பவி அப்படிம்பாங்க. இது வேலைக்கே ஆகாது, இவளை விட்டால் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிப் லாக் பண்ணிடுவாங்க, கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. ஹனி ஷாக் ஆகிட்டு அவங்க சொல்லுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி ஷார்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க திடீர்னு கிஸ் பண்ணதும் அவங்க ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துட்டு
ஃபஸ்ட்டு அவங்க வந்து வேணாம் வேணாம் விடு பவி விடு பவி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் பவி வந்து விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஹனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸில் இன்வால்வ் ஆகி அவங்களும் நார்மலாகி சாந்தமாயிடுவாங்க. அவங்கள சமாதானம் பண்ணிவிடுவாங்க பவி. சமாதானம் பண்ணதுக்கப்புறமா அவங்கள விட்டு கேப் வந்து இப்போ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுவாங்க? எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டு. ஏய் ஒன்றுதான் ஹனி, ஒன்றுதான் சொல்லு, இப்போ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் பொறுமையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சுத்தம். அதுக்கப்புறமும் இவங்க பவி சொல்லுவாங்க, ஹனி அவங்கள கையை 2 கை பிடிச்சி குலுக்கி, ஹனி சொல்லு, ஏதோ சொல்லிகிட்டு இருந்த, இப்போ சொல்லு நான் கேட்குறேன் அப்படிம்பாங்க. அவங்க வாய் திறந்தது சொல்ல வருவாங்க, ஆனால் எதுவுமே வராது, காற்று தான் வரும். அது அது அந்த மாதிரி காற்று தான் வரும். சரியாக எனக்கு ரியாக்ட் வரல. ஓகே, நான் இதை கட் பண்ணிக்கிறேன் இதோட. அவங்க வந்து காற்று தான் வரும், எதுவும் சொல்ல மாட்டாங்க. பவிக்கு சிரிப்பு வந்துடும். சம்டைம் வளர ஆரம்பிச்சிருவாங்க. வளர ஆரம்பிச்சு பவி சிரிச்சுட்டு ஏ ரிலாக்ஸ், ஓகே ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி 2 பேரும் செவுத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு பவி வந்து ஹனியோட ஷோல்டரை சாஞ்சிக்கிட்டு அவங்களோட கையூருக்கு இல்லையா விரலில் கோத்துக்கிட்டு அவங்க சைலண்ட்டாக, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களும் சைலண்ட்டாக இருப்பாங்க, இவங்களும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட தோளில் வந்து இவங்க சாஞ்சிருப்பாங்க. இப்படியே அந்த நாள் அந்த நிமிடத்தை அவங்க ஸ்மூத்தாக ஹாப்பியாக சைலண்ட்டாக சின்ன கிஸ்ஸோட என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு ஹனி சொல்லுவாங்க, ஏய் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படியா பண்ணுவேன்? யாரை கேட்ட நீ இப்படி பண்ண? என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா அப்படிங்கிற. ஏய் நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கேட்டேன்? நான் கண்ணாலே கேட்டேன் அப்படிம்பாங்க. கண்ணால் கேட்டேன், கையால் கேட்டேன், காதால் கேட்டேன், மூக்கால் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ ஏன்டா இப்படி பண்ணுற? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலலாம் எதுக்குடி பொறுப்பு? ஏன்டி என் பொறுமையை சோதிக்கிற? ஏன் இப்படி பண்ணுற? பார், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்போ நீ ரிலாக்ஸாக இருக்க, நானும் ரிலாக்ஸாக இருக்கேன். நீயும் ஹாப்பியாக இருக்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இப்போ நீ என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் பேசி நான் ஹாப்பியாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே பொசிஷன், அந்த செவுத்தில் சாஞ்ச மாதிரி பொசிஷனில் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி. தேங்க்யூடி அப்படிம்பாங்க. ஐயோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மல் டாக் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தீங்கன்னா சேம் டைலாக் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரியஸ்லி நீங்கள் கேட்ட மாதிரி தான், நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி எத்தனை எபிசோட் போகும்னு எனக்கு தெரியலை, நிஜமாலுமே தெரியல. அந்த மாட்டு ஸ்டோரி போய்கிட்டே இருக்குது. இதில் நான் எப்போ இவங்க ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் கொண்டு வர போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹனின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்கள எப்போ நான் கொண்டு வர போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அது மாட்டுக்கு லென்த்தாக போயிட்டுருக்கு. சீரியஸ்லி நீங்கள் ஆசைப்பட்டதுனாலையே நான் ஆசைப்பட்டதுனாலையான்னு தெரியல. இது ஆல்மோஸ்ட் 30 போகலாம், அபோவ் 30 கூட போகலாம், தெரியல. பட் ப்ளீஸ், நான் இந்த ஸ்டோரியை நல்லாவே என்ஜாய் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியே கேளுங்க. ஃப்ளோவில் அப்படியே நம்ம போகலாம், கேட்டுக்கிட்டே எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டோரியை நீங்கள் தூரமாக இருந்தே கேளுங்க, நானும் தூரமாக இருந்தே உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். கேட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க, ஓகேவா? அண்ட் எல்லோரும் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? சரி, ஓகே, எல்லாருக்கும் குட் நைட்.